ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி எங்கே போகணும் அப்படிங்கிறது ஒரு குட்டி விழாக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எங்கே போகணுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஈவினிங் 6:00 போல் தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். எப்படி தலை சீவுறாங்கன்னு பார்த்தீங்களா? அவங்க அப்பா எப்படி சீவாங்களோ அதே மாதிரி தான் என் பையன் கண்ணாடி முன்னாடி நின்று சீவினான். பட் அதை பார்க்கறதுக்கு அழகாகவே க்யூட்டாக இருந்துச்சு. அதாவது இவ்வளோ நாள் நம்ம ரெடி பண்ணி விட்றோம், ஆனால் இப்போ அவங்க அவங்களே கண்ணாடியை பார்த்து அழகாக தலை சீவுறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதனால நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. வீட்டில் உள்ளே இருக்கிறது போர் அடிச்சு, சரி அப்படியே வெளியில் போகலான்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் அப்படியே வெளியில் கிளம்புனோம். எங்கே போகிறோன்னே தெரியாது. சரி அப்படியே பைக்கில் சும்மாவாவது போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற பிளானோட தான் வெளியில் கிளம்புனோம். கிளம்பி எனக்கு முன்னாடியே பசங்க வெளியில் வந்துட்டானுங்க. கிளைமேட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்படியே பைக்கில் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அப்படியே ஏர்போர்ட் பக்கம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். ஏர்போர்ட்டில் வெளியில் நின்று நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏரோப்ளேன் போகிறது வெளியில் நம்ம வணக்கம் சென்னை அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். திருவள்ளுவர் சிலை இப்படிலாம் வச்சுருந்து அதில் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அதாவது சாலை, அதாவது ரோட்டு பக்கத்தை ஒட்டி இருக்கும். இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வண்டி போகிறத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கதை பேசினோம். மோஸ்ட்லி நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டே பசங்களும் விளாண்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே டைம் போச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு. ஏரோப்ளேன்லாம் கீழே இறங்குறது அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வீடியோ எடுக்கும்போது அதை என்னால் கிளியராக எடுக்க முடியல. ஆனால் பகல்லன்னா இதை விட கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் மேலே கம்பிலெலாம் ஏறின்னு பார்த்தாங்க கீழே ஏறுறது. பட் நான் ஏறலை. ஏன்னா ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆச்சு, எப்படி மேலே ஏறி நின்று பார்க்க அப்படின்ட்டு. அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். கரெக்டாக கிளம்பையும் மழை அப்படியே லைட்டாக சாரல் போட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் ஃபாஸ்ட்டாக பெஞ்சிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருந்தேன் மழையில் நனைய. பட் இதான் நம்ம பசங்க நினச்சா சளி பிடிச்சிட்டா போச்சு அப்படின்ட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டு மழை நின்னதுக்கப்புறமா அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். எங்கேயாவது ஓரமாக சாப்பிட்லன்னா ஒரே ரவுண்டிங் தான். எனக்கு ஒரு கடையில் நிப்பாட்டு லாஸ்ட்டில் சென்னை ஃபுட் சென்டர் அப்படின்னு ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு கடை உண்டு. அங்கே நிறைய கடை இருந்துச்சு. நம்ம சென்னை சைடு ஃபேமஸ் அப்படி சாப்பிட்ற மாதிரி எல்லா கடையுமே இருந்துச்சு. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போனேன். சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒன் டைம் இந்த பர்கரெல்லாம் ஒன் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் சாப்பிட்ருக்கேன். பட் இந்த பீட்சா மட்டும் நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் எப்போதுமே ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி நான் கேட்பேன். பட் அவங்க சொல்லிடுவாங்க, நீ அதை சாப்பிட மாட்டா, உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. பட் கண்டிப்பாக வேணும்ப்பா நான் அடம் பிடிச்சி வாங்கினேன். என் பசங்களும் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சானுங்க. சரி வாங்குவோன்ட்டு வாங்கிட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டேன், கொஞ்சம் ஏதோ போயிடுச்சு ஒரு பீஸு. 2வது சாப்பிட்றேன், எனக்கு சாப்பிட முடியல, அப்படியே கொமட்டுச்சு. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம பழைய கஞ்சி சோறும் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் போல். அதுதான் நம்மளுக்கு செட் ஆகுது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுக்கும் பிடிக்க முடக்குது, நம்ம பசங்களுக்கும் பிடிக்க முடக்குது. நம்ம எப்போதும் என்ன விரும்பி சாப்பிட்றோமோ அதையே சாப்பிட்டுக்கணும், டிஃப்ரெண்ட்டாலாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இப்படி தான் அந்த விளாக் போச்சு. அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வெளியில் வச்சுருந்தாங்க, பிள்ளையார்லாம். அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகணுன்னு நல்லாவே இருந்துச்சு. இப்படி தான் அந்த விளாக் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.